சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐயா ஐயா ஐயா, என்னடா தப்பு நடந்து போச்சுக்கிறியா? என்னடா அவசரங்களை முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காலையில் கூட நம்ம சிந்தையா கூட்டிட்டு போயிட்டாரு. ஐயா, ஒரே கலவரமாய் போச்சுங்க. காலை ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்கய்யா. நாங்களும் பதிலுக்கு அடிச்சு நொறுக்கிட்டோமுங்க. என்னடா சொல்றீங்க? ஐயா, என்ன நடந்துச்சுன்னா? கழுதைய ஏன்டா அவசரப்பட்டிய? அவன் தான் முன்கோபக்காரனா? நீங்களுமா? முருகங்க இவன் ஒருத்தி கூட்டாத பஞ்சாயத்தை. பிரச்சனை நம்ம கவுண்டர் பேர்ல இருக்கிறதுனால என்ன ஏதுன்னு விசாரிச்சு பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்பண்ணோம். என்னங்க கவுண்டர் நான் சொல்றது? முதல்ல என் முறப்பண்ண எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லுங்க. யாருகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்? உனக்கு 3 இலை விடல, இவெல்லாம் பஞ்சாயத்து என் முன்னாடி வந்து நின்று இருக்கான். ரோஷம் மட்டும் பத்துட்டு வருதுல, அதே ரோஷத்தோட என் முறப்பண்ண கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. மறுபடியும் பாடுறா. கவுண்டர் கோவப்படாதீங்க. அவன் கிடக்குற சின்ன பையன், அவன்கிட்ட போய் காளையா நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்னத்தங்க சொல்றது? என் பொண்ணை எப்படி எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தேன் தெரியுமா? ஆனா இப்படி புதுக்கு தூக்கி போன்னு யாருங்க தெரியும்? காளையா, உன் நிலைமை புரியுது. பொண்ணை பத்த உன் வேதனை எங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு போனது நம்ம கவுண்டரோட பையன் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. யாரு பார்த்தது? பரமா சொல்லடா. ஏண்டா பரமா, நீ பாத்தியா? இல்லைங்க, முனுசாமி தான் இப்படி சொன்னானுங்க. முனுசாமி நீ பாத்தியா? நான் பாக்கலீங்க, எனக்கு கருப்பு சாமி தான் சொன்னானுங்க. ஏண்டா கருப்பா, நீ பாத்தியா? எல்லாரும் சொன்ன விஷயம் தான் நானும் சொன்னாங்க. அட போங்கப்பா. பாத்தியா 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 நீங்களா பேசிட்டு எப்படி? யாரு பார்த்தானோ அவனை பாத்தியா இல்லையான்னு கேட்டா தானே அவன் பார்த்தானா இல்லையாங்கிறது தெரியும். இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு என்ன அர்த்தம் பண்ண வேண்டாமா? ஏனுங்க, அந்த பசங்கள கேட்டா என்ன விஷயம் தெரியுது? சும்மா இருக்க மாட்டியா? பம்பு கொடுத்து வாங்குறீங்க, ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. அது இல்லைங்க, நேற்று நாங்க 2வது ஆட்டம் படம் பார்த்துட்டு பஸ் கிடைக்காம பக்கத்து வீட்டுல படுத்துட்டோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டோங்க. ஏண்டா உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கா? ஐயா, ஏதோ பஞ்சாயத்துல சும்மா வேடிக்கை பார்க்கறதா வந்தோம். நீங்க வாயத்தை வச்சுட்டா இங்க எது நடந்திருக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லனா நம்ம ஊரே 2 பட்டு போச்சுங்க. காலையில இருந்து எந்த வேலையுமே ஓடலீங்க. இப்படி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கறத வச்சு நாம எந்த முடிவுக்கு வர முடியாதுங்க. முதல்ல ஓடி போன 2 பேரையும் பஞ்சாயத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற வழியை பாருங்க. அவரோட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாரு மேல தப்புங்கிறது இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணிட்டோம். ஏனுங்க சரிதானுங்களா? அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்காம எப்பவும் போல இருக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. என்ன கவுண்டர் நான் சொல்றது? எல்லா கன்றாவும் நீயே சொல்லிட்ட, நான் என்ன சொல்றேன்? அதான் துண்ட உதறி போட்டால போக போக வேலைய பாருங்க. நல்ல கூட்டத்துக்குள்ள சுசீந்திரன் அனுமார் மாதிரி இருக்குது. என்ன உங்கள இல்ல போங்கடா. அப்ப என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி என் பொண்ணை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. தவளத்துக்கு மறந்துட்டேன். சரி வேணாம். ஏய், என்னடி ஜாஸ்தியம்மா? என்னடி உங்ககிட்ட இல்லாத எங்கிட்ட இருக்கு? சும்மா பொத்துடி. உனக்கு எது இருக்கோ இல்லையோடி, வா இருக்குது. ஏய், என்னடி இது காலங்கத்தால? நீ ரொம்ப மோசண்டி. டவல் எடுக்க வந்த அதுக்குள்ள ரொம்ப தான் சிலுத்துக்கிறிய. தீபா, லதான்னு ஒரு பொண்ணு உன்னை பாக்க வந்திருக்குமா? லதாவா? இதோ இந்த பொண்ணுதான். வாவ், சர்ப்ரைஸ். எப்ப வந்த? இப்பதான். ஊர்ல பாட்டி நல்லா இருக்காங்களா? ஏய், நான் லெட்டர் போட்டு எனக்கு கிடைச்சதா? அந்த அட்ரஸை வச்சுதான் வந்தேன். என்னடி ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நின்னுட்டு இருக்க? முடியல, என்னால ஊர்ல நிம்மதியா இருக்க முடியல. அழகடி, கண்ணை தொடச்சுக்கோ. வேலைக்கு வரல? கிளம்பிட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. மீட் மை ஃப்ரெண்ட் லதா. ஹலோ ஹலோ. சரி, நான் போறேன். நீ பின்னாடி வா. ஈவினிங் மீட் பண்ணலாம். சும்மா அழுதுட்டே இருக்காத, கண்ணத்தோட வா வா.
பண்ணாதடி, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. வார்டன் கிட்ட சொல்லிட்டு போறேன், சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க. மத்ததெல்லாம் நம்ம ஈவினிங் பேசிக்கலாம், சரியா? சரிடி, வா. தலை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாத. ஏய், யாரையும் உள்ள விடாத, நிறுத்துற அப்படியே. நீ சாப்பிட்டு தல. நல்லா இருக்கு. தலைக்கு 2 லெக் பீஸ் சாப்பிட்டு தல. பசக்கார பசங்க இந்தாங்க சாப்பிடுங்க. போதும் போதும். நல்லா சாப்பிடு தல. தலைக்கு 2 காடை ஃப்ரை. வேணாம்டா. காடை கேன்சல். சாப்பிடு தல, கவலைப்படாம சாப்பிடு. இந்த தல தல இலையிலே கழுவு தல. அப்படின்ற கழுவு. பிஸ்லரி வாட்டிலே கை கழுவுமே. இவனுக்கு பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையப்பா. என்ன பீடா தல? இந்த தல சூப்பர் சூப்பர். தல இது எப்படி இருக்கு? அட நீ பிறவி கலைஞர். ஒரு பாக்கெட் கொடுப்பா தல. இந்த தல இது எப்படி இருக்குது? ஆஹா, ஒரு நடிகன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். வரேன் தல, காலைல பாப்போம். போயிட்டா. ஏய், கரெக்டா சொன்ன டைம் காலைல வந்து சேருங்கப்பா. கிளம்பு கிளம்பு. சொன்ன மேட்டர் மறந்துடாதீங்களா? அப்பீட் ஆயிட்டோ. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். என்னது நிம்மதியா படி தூங்கலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தர் நெஞ்சு மாதிரி வந்து உட்காந்துருக்கான். யாரப்பா? ஒருவேளை அந்த ஆட்டோக்காரனா இருப்பானோ? இல்லையே, அவன் காட்சி சட்டெல்லாம் போட்டிருப்பான். கலர் மாறி இருக்க. ஒருவேளை சண்டல்காரனா இருப்பானோ? சண்டல் லேத்தான கொடுத்தோம். யாரா இருப்பான்? யாரா இருந்தா என்ன, சமாளிப்போம். கருப்பு பூந்து விளையாடுறா. 10 வருஷமா இதே தானே பண்ணிட்டு இருக்க. அண்ணே, மணலாம் கொடுத்துட்டு வந்து. நீயா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. மாப்பிள்ள, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்டிய. சரி வா, உள்ள போய் வேற உட்காந்து பேசுவோம். வா வா. அப்புறம் மாப்பிள்ள, ஊர்ல அப்பா அம்மா அக்கா மாமா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வா வா வா. இதான் மாப்பிள்ள நம்மளோட வசந்த மாளிகை. உட்காரு, பயப்படாம உட்காரு. ஆமா, என் அட்ரஸ் யாரு கொடுத்தா? 2 நாளைக்கு முன்னாடி தான் உன் தம்பியை பார்த்தேன். அப்படியா மாப்பிள்ள? என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா எங்க அண்ணா ஒரு மாப்பிள்ள, என் தம்பிக்கு என் மேல அம்புட்டு பாசம். அவங்கிட்ட தான் இந்த அட்ரஸ் கூட வாங்கினேன். மாட்ட விட்டானே. ஆமா மாப்பிள்ள, மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த? ஏதாச்சும் வேலையா? ஆமாண்டா, எப்படியாவது சினிமால சேர்ந்து ஒரு பெரிய டைரக்டர். டைரக்டர் தானே? ஆக்கிடுவோம். ஆயிட்ட மாப்பிள்ள, நீ ஒண்ணும் கவலைப்படாத மாப்பிள்ள. சினிமாவில் சாதிக்கணும்னு நினைச்சு வர்றவனுக்கெல்லாம் இந்த கருப்பு தான் மாப்பிள்ள வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நிஜமாவா? என்ன எப்படி கேட்டுவிட்ட? நம்ம டைரக்டர் சங்கர் சார சினிமாவில் சேர்த்து விட்டது யாரு? நான் மாப்பிள்ள. சங்கர் சாரியா? ஆமா மாப்பிள்ள, உன் கருப்பு. சங்கர் சார் சேர்த்து விட்டது நீயா? இதுக்கே வாய பொழுதுட்டா எப்படி? டைரக்டர் பாலா, சேரன், லிங்குசாமி, ஏன் இப்ப கலக்கிட்டு இருக்கிற டைரக்டர் பேரரசு எல்லாரையும் சினிமாவில் சேர்த்து விட்டது யாரு? நான் மாப்பிள்ள. அவங்களுக்கு எல்லாம் செய்யறப்ப உனக்கு நான் செய்ய மாட்டேனா? நீ யாரு மாப்பிள்ள? யாரு? நீ யாருன்ற? நீ என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள, என் கிளாஸ்மேட். நீயும் நானும் 3ஆம் கிளாஸ்ல இருந்து ஒண்ணா படிச்சிட்டு இருக்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, இத நான் ஒரு கலை தேவையாவே செஞ்சுட்டு இருக்க மாப்பிள்ள. நீ டைரக்டர் ஆயிட்ட மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, இந்த குடி கட்டு, சீக்கிரம் போய் குடிச்சிடலாம். என்ன போன் பேசுறேன்? என்ன மாப்பிள்ள, கிழக்கு தட்டுதா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம். 3 வாரத்துக்கு ஒருக்கா தான் துவைப்போம் குளிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த வீட்டோட மருமக அந்த மகராசி எப்ப போய் சேர்ந்தாலோ அப்பவே இந்த வீட்டோட ஐஸ்வர்யம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அப்பேற்பட்ட மகராசி பெற்ற பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து வாய்முடி செவிலித்தாய், எதனா பேசுற செவிலிக்குள்ள பிச்சிருவேன். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஜபார், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நின்னுடும் உன் மூச்சு. ஏன்டா சும்மா இருக்க? கொன்னுடுறா, கொன்னுடு. அவ அப்பா அட்டா செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி வைப்பா. நீ என்ன கொன்னுட்டு கொல்லி வைடா, கொன்னுடுறா. செய்வேன். மாமா, எப்படி மாமா நீ இப்படி நிம்மதியா இருக்க? ஒரு ரத்தம் கொதிக்கல? என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லாம் என் தலை விதி. பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஓடு காலிக்கு எங்க போய் தொலைஞ்சாலும் என்ன பண்றாலும் யாருக்கு தெரியும்? நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த முருகனோட சாவு என் கையில தான். விட மாட்டான் அவன.
வரம் கொடுக்கிற கணேசன் கிட்ட தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், இந்த வட்டி கொடுக்கிற கணேசன் கிட்ட தப்பிக்கவே முடியாது. வாமாமா செவிலித்தாயே, இரு வந்து கவனிச்சுக்கிறேன்.